நாட்டில் நிறைய அசம்பாவிதமான சம்பவங்கள் நடக்கிறது, துயரமான சம்பவங்கள் ஏற்படுது, குற்றங்கள் நிறைய நடக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கரூரில் விஜய் அவர்கள் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கூட்ட நெரிசலால் 41 உயிர்கள் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க இல்லையா. பல பேர் வந்துக்கிட்டு இன்னமும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, அதற்காக வந்துக்கிட்டு ஒரு எஸ்ஐடி அப்படிங்கிற ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல சரி பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், நிறைய சமூக ஊடகங்களில் செய்தியாக கேட்டிருப்போம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு எஸ்ஐடி அதற்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியாமையே அந்த நியூஸை கடந்து போயிடுவாங்க. சில பேர் தேடி பிடிச்சு கண்டுபிடிப்பாங்க. நானும் உங்களை மாதிரி தாங்க சராசரி மனுஷன் தானே. எஸ்ஐடினா என்னங்கிறது நான் நிறைய தடவை கடந்து போயிட்டேன். ஆனா இன்னைக்கு மதன் கௌரி வீடியோ பாக்குறப்ப எஸ்ஐடிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. அதுக்கான ஃபுல் ஃபார்ம் கொடுத்திருந்தாரு. ஏன் நம்ம மதன் கௌரி சேனலை பார்த்துட்டு எஸ்ஐடி அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதை நம்மளுடைய வீடியோல போட்டோம்னா கண்டிப்பா நம்ம வீடியோ பாக்குறவங்க நிறைய பேருக்கு அதுக்கான ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். ஒன்றும் இல்லைங்க, எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது சிறப்பு விசாரணை குழு தான் தமிழ்ல. இவங்க எதுக்காக நிர்ணயிக்கப்படுவாங்கன்னா, இந்த சம்பவம் ஏதாவது ஒரு குற்றங்களோ ஒரு சம்பவங்களோ நடந்துச்சுன்னா இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி A to Z அலசி ஆராய்ச்சி கடைசியில் அந்த தகவலை சமர்ப்பிப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் எஸ்ஐடிங்கிற ஒரு டீம் நிர்ணயிக்கிறாங்கிறதா நிறைய இடத்துல பேசியிருப்போம், பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நம்மளுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா தெரியாதுன்னு அவங்க சொல்றப்ப நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சு சொல்றப்ப பரவாயில்லையா, ரொம்ப பிரில்லியண்டா இருக்கே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகா தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சிருக்கிய அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பாராட்டும் நம்மள மாதிரி ஆட்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் கிடைக்குதோ இல்லையாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுடைய அறிவாற்றல அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லையா. அதுக்காகத்தான் எஸ்ஐடிங்கிற ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய வீடியோ போடணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. பட் நண்பா, இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அடிப்படையில் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ங்கிறது தான் ஆங்கிலத்தில் சிறப்பு விசாரணை குழு தான் தமிழ்ல. ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நான் சந்தோஷப்படுறேன். தெரிஞ்சுக்கிட்டதில் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்